உறவுகளை வணக்கம். நான் உங்கள் சங்கர். நான் உங்கள் சஹிலா. இன்றைக்கு நாங்கள் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், இன்றைக்கு பிறந்தநாள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நன்றி. ஏற்கனவே சொல்லிட்டேன்னு இருந்தாலுமே ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறேன். ஓகே, பிறந்தநாளுக்கு இன்றைக்கி என்னென்ன விஷயங்கள் நடந்தது, என்ன சம்பவங்கள் நடந்தது, என்ன கோவப்படுத்திட்டா, என்னென்ன விஷயங்கள்னு சொல்லி இந்த வீடியோவில் உங்களுக்கு உண்மையை சொல்ல போகிறேன். நான் தான் கோபப்படுத்தினேன் என்னன்னு சொல்லி பார்க்குற வச்சுனே தெரியும். இந்த வீடியோவாக கேட்க உமக்கு தெரியுமா, அவங்களுக்கு கொஞ்சம் விஷயங்கள் தெரியும். என்ன விஷயம்? உங்களுக்கு நான் பார்க்கணும் மாட்டி வரணும்னு சொல்லி யோசிக்காங்க. முழு விவரமாக அந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்களில் போகலாம். இப்போ என்ன சம்பவம்னு சொன்னால், நான் எங்களை விட்டான்ன்றேன் வீடியோ எடுக்கப்பட முடிய போயிட்டு இரவு வந்துட்டு இங்கே வந்துட்டு தான் போனேன். ஆனால் என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், நான் ஃபஸ்ட்டு இந்த நாளைக்கு விடிய வரேன், இரவு வரையில் ஆகுது, இன்றைக்கு விடிய அந்த வீடியோ எடுத்து இப்போ விட்டு வாங்கிறது 9 மணி ஆகிட்டு டயர்டாக விட்டு போயிட்டு கிணறு எடுக்க முடிச்சுட்டு நாளைக்கு வரான்னு சொல்லி சொன்னேன். சரியானு சொல்லி சொன்னவா. ஆனால் அவனுக்கு தெரியாது. இப்போ சர்ப்ரைஸாக இப்போ நேரம் பார்த்திங்கன்னா 11:56. 12 மணிக்கு ஆளுக்கு கால் பண்ணி விஷ் பண்ணோம். என்ன வச்சுன்னு சொன்னால், நான் அவன்கிட்ட போய்ட்டு நிற்கிறதா தெரியாது. நான் வீட்டுக்குள்ளே போயில மெல்லவா பைக் அங்கேயே ஆஃப் பண்ணிவிட்டு கேட்டை மெல்லவா திறந்துட்டு மெல்லவா பூட்டிட்டு அப்படியே பைக் இதில் விட்டுட்டு நிற்கிறேன். சரிதா, ஃப்ளாஷ் போட்டால் அங்கேருந்து பார்க்க தெரிஞ்சாலும் அப்படி நிற்கிற கொண்டு இருக்கு. நம் சில நேரம் பிள்ளை முழிப்பாகவும் இருக்கலாம். அதில் லைட் ஒன்றுமே போடாங்க, நான் காட்டி கொடுக்கூடாது வந்தேன்னு சொல்லி 12 மணிக்கு வீட்டை 2 கோல் காய்க்கிற மாதிரி காய்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த கிளிப் மட்டும் உங்களுக்கு தெளிவில்லாமல் தான் இருக்கும். உங்களுக்கு ஒன்றுமே காட்டிலாது இருக்கு. கிளாஸ் போட்ட மாட்டுப்பட்டுருவோம். அதனால் ஒன்றுமே காட்டிலாது. அதனால் ஃபுல்லாகவே எடுத்துக்காக எடுக்க போகிறேன். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கணுங்க. சவுண்ட் மட்டும் கேட்குமான்னு நினைக்கிறேன். 59 இன்னும் 1 நிமிஷம் இருக்குது. ஒரு நிமிஷத்தில் கால் பண்ணி விஷ் பண்ணுவோம். 11:59 கால் பண்ணுவோம். எடுக்கலையே. ஒருவேளை நித்துறையோ. ஹலோ, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நித்துறையா? சரியா, சரி பாடு, நான் வெளியே வரேன். சரி, இப்போ கோல் காய்ச்சி முடிஞ்சது. விஷ் பண்ணிவிட்டு வச்சுட்டேன். அவன் நித்துற போல் ஒன்றும் செய்யலாதானே. சில நேரம் என்ன சொல்கிறது, பிள்ளையோட இருக்க கொஞ்சம் வேலையில் கூட தானே. அப்போ நித்துற ஆளை குழப்பக்கூடாது. சரி, போயிட்டு வீடியோ எடுக்க முடிஞ்சால் எடுக்கிறேன். அப்படி இல்லாட்டி நாளைக்கு விடிய கண்டினியூ பண்ணுறேன். சரி, மற்றது ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க யோசித்திருக்கிறேன். நேற்றிரவு 12 மணிக்கு சர்ப்ரைஸாக வந்து நான் இவாக்கு சொன்னால், நான் வரமாட்டேன், கொஞ்சம் டயர்டாக இருக்குது, சரி நான் நாளைக்கு விடிய வரேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கு பிறகு சர்ப்ரைஸாக போவோம்னு சொல்லி 11:45 அப்படி வலிக்கிறேன். 11:30 வலிக்கிறேன். அங்கேருந்து 11:45 அப்படி உங்கள்கிட்ட வந்துட்டு அதில் நின்றுட்டு 12 மணிக்கு கால் அடிக்கிறேன். அம்மாவுக்கு முதலாவது கோலையும் நான் ஆன்சர் பண்ணிட்டேன். ஃபோன் சார்ஜில் விட்டு இவாங்க ரூமுக்கு வரது கொண்டு வந்தவன். சரி, 2வது கோலில் போய் ஆன்சர் பண்ணி விஷ் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு நான் அதுக்கு பிறகு நான் என்ன யோசிக்கிறேன்னு சொன்னால், சர்ப்ரைஸாக போய் அதை விஷ் பண்ண பார்த்தா நித்துறேன். நானும் வீடியோவில் எடுக்கணும்னு யோசிக்கிறேன். இப்போ என்ன மாதிரி என்ன ரியாக்ஷன் கொடுக்குறான்னு சொல்லி பார்ப்போம்னு யோசிக்கிறேன். நித்துறபடியால் நானும் அப்புறம் வீடியோ எடுக்க முடியும். மனசுக்கு அதை திட்டி கொண்டு படுத்துருக்குறேன். விரட்டு வரல போடுங்க, அங்கங்கே வரதை செட் பண்ணுறது. இப்போ அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னு சொல்லி கொஞ்சம் உண்மை சொல்லும் உண்மை சொல்லும். வீடியோ கொஞ்சம் நிப்பாடி சொல்றேன். அப்புறம் கவலை ஒன்று இருந்தேன். நானும் சர்ப்ரைஸாக போனோம். அதான் கொஞ்சம் பிழைச்சிட்டு எல்லா சர்ப்ரைஸும் பிழைக்குது. என்ன செய்கிறது ஒன்றும் சரியா. அடுத்த வருஷமே நான் வித்தியாசமாக யோசிக்கணும். வித்தியாசமாக சர்ப்ரைஸாக செய்யணும். பார்க்குறாக்கள் உங்களோட ஐடியாக்களை கொமெண்ட்ஸை சொல்லுங்கள். என்ன மாதிரி வித்தியாசமாக சர்ப்ரைஸ் செய்யலாம்ட்டு. வீட்டை நித்திர உள்ள வெடி கொளுத்தி போடுவோமா.
பிள்ளை இருப்பா இல்லாட்டி வீட்டை சொன்ன வைரா 12 மணி மணி கொடுத்து போடுது வையா சரி அது எல்லாரும் பாவம் படிக்கிறது நித்திர நிம்மதியாக ஒருத்தர் வேலை செய்துட்டு போயிட்டு தான் நிம்மதியாக நித்திர விடுவாங்க இல்லை சரி அந்த தீபாவளி மடி போடுவாங்க இல்லையே யோசிக்கிறது ஒருத்தர் நிம்மதி வேலையை போட்டிட்டு தான் நிம்மதி நித்திர ஒன்று போயிட்டு வடியை கொடுத்து வீடு எடுக்க போடுவாங்க அவ்வளோ கஷ்டம் அவனை நித்திர இல்லாமல் உழைச்சி போட்டு இதை வந்து நிம்மதியை பழப்பு கொண்டு படுக்க வடியை கொடுத்து இங்கே வடி அங்கே வடிட்டா என்னட்டு நித்திர பண்ணுறது அந்த விஷயம் நான் செய்யறேன் அது எனக்கு பிடிக்காது ஆனால் அடுத்த வருஷம் ஏதாவது அது சொல்லல அடுத்த வருஷம் உமாக்கு ஏதாவது வித்தியாசம் வச்சு நான் உமாக்காண்டி நான் வடி கொளுத்தி போட தான் போடுவேன் சும்மா பாடிக்கு சரி பார்க்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க பட் அதைத்தான் இந்த பார்க்குறக்க ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துருப்பினேன் அடுத்து என்ன நடக்கும் வீட்டுக்கு போன பிறகு ஆள் என்ன நடந்தது அடி நான் விழுந்தது எனக்கு நான் யோசிச்சிருப்பீங்க அப்படி நான் இல்லை அது இத்தினபடியாக நான் வீடியோ எடுக்க முடியாமல் போட்டது இல்லாட்டியா சர்ப்ரைஸாக அதுவும் நடந்துருக்கும் தப்பிட்டு சரி இன்றைக்கு பார்த்தீங்க சொன்னால் கார்த்திகை 27 என்ன அந்த தான் இவாவுடைய பிறந்தான் மற்ற எங்கள் அக்காண்ட காயக்கான பிறந்தான் உண்டைத்தான் 2 பேர் பிறந்தான் உண்டைத்தான் பட் அது இன்றைக்கு வந்து மாவீரத்து தான் அதை வந்து நான் பெருசாக செய்கிறேன் அதுக்கு அடுத்த நாள் தான் செய்கிறாங்க என்ன இந்த மண்டைக்கு இன்னும் ஒன்றுமே செய்யலை தானே என்ன செய்யலை தான் அந்த வகையில் இன்றைக்கு நான் பிறந்த நாளுக்கு யோசித்தேன் பிறந்த நாள் சொன்னேன் ஏதாவது பெருசு கொடுக்கணும் தானே என்ன சொல்லி போட்டு யோசிச்சுட்டு சரி இனியத்துக்கு பெருசு கொடுப்பான்னு அப்படின்னு யோசிச்சு நான் வீடியோ எனக்கு அடியாக முழுதும் தெரியாது அப்படி சும்மா பாடிட்டு நானே பாடி நானே ஒன்று வேணான்னு தான் சொன்னேன் இல்லை நான் சொல்ல வாரம் விஷயத்துக்கு வாரம் தெரியா சரி பிறந்த நாள் இன்றைக்கு அப்போ எந்த பிளான் என்னன்னு சொன்னால் அப்படியே வந்துட்டு நான் இங்கே நின்றான் அங்கே விட நான் உங்கள் அம்மா விட நின்றேன் அப்புறம் வீடியோலாம் போயிட்டு வந்துட்டு சரி பிறந்த நாளைக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும்னு சொல்லி யோசிச்சு நான் பரிசு நான் கொடுத்துட்டேன் இப்போ நான் அப்போ பரிசு கொடுக்கலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு உண்மையிலே டவுட் எனக்கு நேற்று ஃபுல்லாக நான் பிஸி 26ஆம் தேதி ஃபுல்லாக பிஸி விடிய கட்சி போயிட்டு வேறு வீடியோ எடுத்துகிட்டு வீட்டை வரைக்கும் கிட்டத்தட்ட 9 மணி ஆகிட்டாகும் அப்போ அதுக்குள்ள என்ன கிஃப்ட் பண்ண யோசிச்சுட்டு கடைசியாக நானும் தர சொன்னேன் வீடியோ எடுத்துகிட்டு வரைக்க ஒரு கடைக்கு போயிட்டு கிஃப்ட்டை பார்க்குறோம் ஒன்றும் செட் ஆகுதில்லை என்னத்தை வேண்டி கொடுக்குறது இப்போ லவ் பண்ணிக்கன்னு சொன்னால் கொஞ்சம் இது எங்கள் அதில் ஏதாவது வேண்டி கொடுக்கலாம் லவ் பண்ணி முடிஞ்சுது அடியாங்காட்டியாது என்னத்தை வேண்டி கொடுக்குறது பிரியோசனம் வேண்டி கொடுக்கணும் வித்தியாசமாக வேண்டி கொடுக்கணும் ஒரே எல்லாம் கொடுக்குற கிஃப்ட்டை தவிர ஒரு வித்தியாசமாக கொடுக்கணும் ஒரு ஐடியா அப்போ சரியானட்டு நானும் ஒரு கடைக்கு போனாங்க அந்த கிளிப் போகிறேன்னு பார்த்துட்டு வாங்க இப்போ என்ன பிரச்சனைன்னு சொன்னால் கிஃப்ட் பண்ணுறதுக்காண்டி ஃபைன் செலெக்ஷனுக்கு வந்து நான் சொன்னாதுன்னு சத்தியமாக என்ன கிஃப்ட் பண்ணுறேன்னு தெரியல இந்த பிறந்த நாள் சோதனைன்றது ஒரு முக்கியமான விஷயம் பண்ணுறாங்க தனி வீடியோ ஒன்று போடணும் இப்போ அது கிஃப்ட் பண்ண போகிறோம்னு சொன்னால் என்ன கிஃப்ட் பண்ணுறது என்ன பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு பெரிய ஒரு டென்ஷன் என்ன தயவு செய்து பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறாங்க தயவு செய்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் ஒரு பிறந்தநாள் பரிசு மனைவிக்கு என்ன கொடுக்கலாம் எது கொடுத்தா பிரயோசனமாக இருக்கும்னு சொல்லி யோசிச்சு கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் நானுமே யோசிச்சு கொண்டா இருக்கிறேன் உண்மையிலேயே என்னத்தை கொடுக்கணும்னு சொல்லி தெரியல என்ன வந்த எவ்வளோ நேரம் இது எத்தனை ஆகலை எவ்வளோ நேரம் வந்து என்னத்துக்கு போட்டில் போகலாம் 2 நேரம் நீ உனக்கு பிடிச்ச எல்லாம் சொல்லி கொண்டு போகிறேன் அப்போ கேட்குற ரிமோட் காரை வேண்டிதான் ரிமோட் காரை கொண்டு போயிட்டு ஓடி போட்டு கடையை கொண்டு வா பிரியோசனம் பாருங்க நாடி இந்த மண்டைக்கு தான் போடணும் ஓட்டி ஒன்று சின்ன வயசுல அதுகளும் ஓகே இந்தா தண்டவாள ட்ரெயின் என்ன இவ்வளோ பொருட்கள் இருக்கு இங்கே எதை வேண்டுறது என்ன வேண்டுறதுன்னு தெரியல என்ன எது பிரியோசனமாக இருக்கும் எல்லாம் யோசிச்சு எங்களுக்கு தான் பெரிய யோசனையாக கிடையாது இதெல்லாம் அவாக தெரியாது சர்ப்ரைஸா யோசிக்கிறோம் ஆனால் என்ன வரப்போகுது எது வேண்ட போகிறோம்னு சொல்லி எங்களுக்கு தெரியல அட இது கொஞ்சம் பிரியோசனம் வேணும் வாடே இது இருப்போமோ இது பிள்ளைக்கு சாப்பாடு அடிச்சு கொடுக்குறதுக்கு பிரியோசனம் வேணும் ஜூஸ் எது நான் வாரேன் அங்கே வாரேண்ணே உங்கள் வீட்டை வாரேண்ணே உனக்கு வேணுமோ எடு ஜனவரிக்கு காட்டு அப்படியா காட்டு இது கொஞ்சம் பிரியூசனம் எனக்கு நினைக்கிறேன் அடே ஜூஸில் அவசரத்துக்கு ஜூஸ் அடிச்சு குடிக்கிறதுக்கு இது கொஞ்சம் பிரியூசனம் எனக்கு வேண்டாம் எனக்கு இதில் கண் ஒன்று இருக்குது இடைக்கிடைக்கு நானும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் இது ஒன்று எடுப்போம் இதுக்குள்ள வந்து அது இதுல இல்லை அது ஜூஸ் கப்போட ஜூஸ் மடிக்கலாம் கப்பும் இருக்குது அது எடுத்து மூடுறாடா அது வேணும் இந்த இது இருக்குது இதில் எடுத்தோம் இது வந்து இதில் 2 முறை இல்லையா இல்லை இது கொஞ்சம் விட கூட ஆனால் சுருகி கொண்டு போகலாம் அவங்க ட்ரிப் போய் அதுகளுக்கு பிரியோசனம் இருக்கு வேணே சரி அவன்கிட்ட பார்த்து வேண்டுவோம் என்ன பாப்பா மெட்டஞ்சா இது ஒரு விஷயம் பார்த்தேன் நான் இந்த என்ன பிரச்சனை சொன்னால் சின்ன கூட இருக்குதானே அது வந்து தனியாக பிடிக்க அப்படியும் பிள்ளைங்க சேர்ந்து வைக்க நினைவினேன் அது இந்த கூட வந்தோன்னு பார்த்தேன் குடும்பமாக போகிற கூட இது சைனா கூட
ரெண்டு விதமாக இருக்குது ரெண்டு கணக்கு இருக்கு ரெண்டையும் காட்டுறேன் பேசி கிளக்க போகிறான் இதுட்டா குடைக்கு கவர் மற்றவள போகுதில்லை இப்படி போடுறாங்க போகலாம் பின்னுக்கார முடிச்சு இழுத்து விட்டாங்கண்டா சரி. இது கவர் என்ன இது வந்து என்ன குடையா பாவிக்கலாம் ஆனால் அடிபாட்டுக்கும் பாவிக்கலாம் கவலத்துக்கு வெயிட்டாக இருக்கு. இந்த ரஜினி அடி ஒரு படத்துல குடையோட ஸோ ஹெவியாக இருக்குண்ணே தூக்கி பாருங்க நல்ல ஹெவி பார்க்க தெரியும். யோசிச்சு சொன்ன பெரிய கூட பிள்ளையோட எங்கேயா போய் பெரிய எனக்கு வந்து அப்படி யோசிச்சு நான் இதாக தான் இருப்பேன் இது வெயிட்டாக இருக்குண்ணே பிள்ளைய இந்த கொண்டு கூட முடிக்கிற கஷ்டம். அப்போ வெயிட்லெஸ் ஆகணும் என்ன இதோட அப்படியே கொஞ்சம் ஹெவி நல்லா இருக்கு. இது வெயிட் கூட வேற வெயிட்டாக இருக்கு ஆனால் அதுதான் விலை கூட என்ன அதெல்லாம் 2250 இது 1950 இது எடுப்போம் சொல்லுங்க ஐடியா கொமெண்ட்ஸில் கொண்டு வந்து யாரும் சொல்லுவான் ஐடியா சொல்லுவான்ட்டு நானும் யோசிச்சு கழிச்சு போட்டேன். சரி வராது நாங்கள் சொன்ன அப்புறம் சரி இது இல்லை கஷ்டமேண்டா எக்ஸ்ட்ரா இப்போ கூட எழுதிட்டு வந்துட்டா இப்போ வந்து பெருசு பண்ணுறது இருக்கு அவங்களுக்கு தான் பிரச்சனை என்ன இந்த லவ் பண்றாக்கள் திருமணமானாக்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸு கொடுக்க கொடுத்துட்டு போலாம் இந்த அவனுக்கே ஃப்ரெண்ட்ஸுக்கே என்ன நாங்கள் கொடுக்கணும் கொடுக்குறேன் வீட்டை போய் கிளம்பி சரியில்லை தானே பட் ஏதாவது போயிடலாம். முக்கியமான ஆக்களை கொடுக்குறதான் ஒரு பெரிய சிக்கல் என்ன ஃப்ரிட்ஜ் இருக்குடா அப்பா நீ ஆக யோசிக்கிறேன்னா ஃப்ரிட்ஜ் இருக்கு வாஷிங் மிஷின் இருக்கு ஏசி இருக்குது. வாஷிங் மிஷின் பார்ப்போம் சரி நாங்கள் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணிட்டு வரோம் செலக்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் பண்ணிட்டு வரோம் என்ன ஓகே சரி இப்போ நாங்கள் தேவையான வேண்டிட்டோம் என்ன அப்படின்னு தெரியும் உனக்கு கொண்டு மாண்டில இதுல ரெண்டு உடையனா ஒரு உடையனா தானே அது எது பார்த்துட்டு இருந்தது அப்படி ஜூஸ் கப் அப்படி அது வந்து வேண்டினாங்க அது பிரியோசனம் இருக்குன்னு சொல்லி அது வேண்டிட்டோம். மற்றது இந்த ட்ரெண்டு கூட இருக்கு இல்லை இது ஓகே இருக்கான்னு சொல்லி கீழே போய் போஸ்ட் கேட்போம் இது ஓகே இருக்கு அதில் பார்த்து வேண்டாம். இது பேரந்தம் பிரச்சனை மற்றபடி இது நல்ல கூடையா இருக்குன்னு இது பிடிச்சிருக்கு சரி பார்த்தோன்னா அது இது கிஃப்டா கொடுத்தா இதான் அடி விழுவது அப்படி உண்மையான வாழ்க்கை நமக்கு என்ன வேணும்னு சொல்லி கேட்டு பார்த்துட்டு ஒன்றும் போனான் என்ன தேவை ஒன்றும் போனான்னு சொல்லி போட்டேன் நான் மட்டும் போகும் அதான் ஏதாவது கொடுக்கத்தான் வேணும். எங்களுக்கு ஒரு மனச்சாட்சி ஒன்று இருக்கு ஒரு வித்தியாசமாக செய்யணும் யோசனை தான். ஆனால் என்ன வச்சு சொன்னால் கார்த்திகை மாதம் 27ஆம் தேதி அந்தண்டு மாவீரர் அதனால நாங்கள் பெருசாக ஒன்றும் செய்யல அந்தண்டு அடுத்த நாள் தான் சும்மா கேக் வெட்டி தான் செய்யறது. சில டைம் கார்த்திகை 22 கேக் சும்மா வெட்டும் ஒன்றும் செய்யல அடுத்த நாள் தான் அந்த கிஃப்ட் நான் கொடுப்போம்னு யோசிச்சு வச்சிருக்கேன். எப்போ கொடுக்கணும் தெரியல பார்ப்போம் என்ன மாதிரியான்னு சொல்லி எல்லாம் நீங்கள் சேர்த்து பார்ப்பீங்க ஒரு வீடியோலாம் வரும். இப்போ 27 28 நடக்கிறதுல எல்லாம் சேர்த்து ஒரு வீடியோ வேறு நீங்கள் பார்த்துக்கலாம் போமா உனக்கு என்ன வேணும் கீழே வந்தாங்க கீழே இந்த காப்பு ஐட்டம் இருக்கானே எல்லாம் குவிச்சு கிடக்கு இந்த இதோ அடா அது உள்கூத்து சேனலுக்கு முதல் அதுக்கு அடுத்த சொன்னி என்ன சொன்னா இதுகள் எல்லாமே அவைலபிள் பார்த்து செலக்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும். எங்களுக்கு இதில் செலக்ட் பண்ண தெரியாது அது உண்மை சொல்லணும் தானே. மாசம் உனக்கு செலக்ட் பண்ண தெரியுமல்ல இது இந்தியாவில் நீ செலக்ட் பண்ணுற நீ ஏன்டா அப்படி உங்களை வந்து அந்த இமிட்டேஷன் ஐட்டம் இருக்குண்ணே புதுசாக வந்ததா நம்பி தருவானுமே படம் தெரியும் தானே தனி வீடியோ வேறு காய்ச்சி போடுவேன் நல்லதாமியா கடைசி வந்து ட்ரெண்டிங் டிசைனில் புரண்டி இருக்காது இது ஒரண்டி கோல்டுன்னு சொல்றது ஒரண்டி கார்டன் ஒரண்டி கோல்டு நீங்க தண்ணிக்கு எல்லாம் கலைப்பா வைக்கலாம் வேறைக்கு மட்டும் தான் கரெக்ட் வேற பாட்டுச்சுன்னா தண்ணிக்கு விட்டு கலையிட்டு வச்சுங்க ஓகே இது வடிவா இருக்கு எல்லாம் வடிவா இருக்கு எல்லாம் வந்து வாங்க ஒரு மாதத்துக்கு கொண்டு வந்து வாங்கணும் வந்தீங்களா இதெல்லாம் வேணலாம் ஒரு மாதத்துக்கு கொண்டு வாங்கணும் வந்தீங்கடா 30 நாளைக்கு 30 அடுத்த சமயம் இதெல்லாம் பஸ்ஸாக இருக்கணும் தெரியா நல்லா உண்டு பார்த்து டிசைன் இது கொஞ்சம் நல்ல கலராக தான் இருக்கு இது நல்லா இருக்குண்ணே. சரி இப்போ அதில் இது செலக்ட் பண்ண உங்களை காட்டுறேன் லைஃபுக்கு தான் சர்ப்ரைஸ் எடுத்துனாங்க. மற்றது இது கூட அது தேவைன்னு எடுத்துனாங்க ஜூஸும் அது தேவையான எடுத்துனாங்க கிஃப்ட் ரெண்டு ஒன்று வேண்டி இது வந்து இப்போ வேண்டி இருக்கிறேன் மற்ற வெளியில் ஒன்று இருக்கு அப்புறம் காட்டுறேன் என்ன ஓகே பஸ் வணக்கம் உங்களோட முக்கியமான கேள்வி கஷ்டமான கேள்வி வந்து இந்த மனைவி பிறந்த நாளுக்கு என்ன மாதிரி கிஃப்ட் கொடுக்கலாம் கேட்ட கேள்வி சரி நீ கேட்ட அடுத்த அப்படியே யோசிக்கிறீங்க பெரிய ஒரு யோசனையாக கிடக்கு
அவையில ஒன்றும் கேட்க மாட்டேன் ஆனா நாங்க பிடிச்ச மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை அதுக்கு யோசிக்க ஐடியா கிடைக்குது இல்ல இதுக்கு அவையே நேர கூட்டியே தானே இல்லை அப்படி சொல்றீங்களே அப்படி வேண்ட மாட்டோம் ஒன்று பிடிக்க ஒன்றும் தேவையில்லை இந்த மாதிரி சொல்லுங்க அப்ப நாங்க கேட்க அப்படித்தான் சொல்லுவீங்கன்னா நான் மனசுக்கு தேவை இருக்கு அப்ப நீயோ அங்க உத்தரவே யோசிக்கிறேன் பெண்களை பற்றி உனக்கு தெரியல ஏங்க அப்படி தவறா கேட்கிறேன் தனசா அந்த வீட்டுக்காரங்க பாக்க ஒரு மென்ஷன் பண்ணி சொல்லுங்க அது பேக் பண்ணிக்கணும் அதுக்கு ஃபாஸ்டா இருக்குண்ணே இது பேக் பண்ணலாமா ஓகே சரி இப்போ நீங்க பார்த்துருப்பீங்க தேடினதும் வீடியோல இருக்க நாங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு தான் தெரியும் அந்த ஒரு கேள்வி தான் கேட்டோம் எல்லார்டையும் ஒட்டுதனால பதில் சொல்ல முடியல அது அந்த வீடியோ நீர் வேறு உமாக்கு சர்ப்ரைஸ் சரியா வீடியோவில் இவாக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் பண்ணுறதுனா உங்களுக்கு காட்டுறான் ஆனால் இவாக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆனால் கிஃப்ட் இவா அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் கிஃப்ட் தந்துட்டேன் இல்லை ஓகே நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த கிஃப்ட் தான் வேண்டினாங்க வேண்டி போட்டு அப்படியே வந்துட்டேன் நான் நிறைய கடையும் பூட்டி போட்டாங்க எல்லா கடையிலும் சரி என்ன அப்படியே வீட்டை வந்துட்டு உங்கள்கிட்ட போனாங்க என்ன உங்கள்கிட்ட போய் சரி பிறந்த நாள் வந்து கொஞ்சம் ரெஸ்ட்டு அங்கே வழியில் எங்கேயா போகணும் பிளான் பண்ணினா இவா வேறு பிளான் வந்து பண்ணி வச்சிருக்கா அதாவது என்ன பிளான் பண்ணிட்டு சொல்லு ஒரு பிளானும் இல்லை சரி சொல்லு பண்ணிடுற பிளான் சொல்லு நீ நான் ஒன்றும் கதைக்கல நீரே சொல்லு சொல்லு நான் பிளான் ஒன்றும் பண்ணல ஒரு இடமும் வெளியில் போகிறது ஒரு பிளானுமே இல்லை அப்போ வீட்டே இருந்து என்ன செய்ய வேண்டியது யோசிச்சு நீ எல்லாருக்கும் சமைச்சு கொடுப்போம் சமைச்சு அதாவது பிரியாணி செய்ய வேண்டியது யோசிச்சு போட்டு பிரியாணி செய்ய அது பிரியாணி செய்ய வேண்டும் மட்டும் பிரியாணி மட்டும் செய்ய வேண்டு யோசித்தாலும் பரவாயில்லை பிரியாணி மற்றது என்ன கத்தரிக்காய் பச்சடி மற்றது சொல்லும் ரைத்தா சிக்கன் 65 என்னோட வளர்ந்துட்டு சிக்கன் கறி மற்ற வேறு என்ன என்னுண்டு பான் கட்டு அது செய்யல சொல்லும் அதையும் சொல்லும் இந்த பையனை சொல்லும் பிரெட் அல்வா இப்படி பலதரப்பட்ட விஷயங்கள் பிறந்த அந்த செய்வோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்போ எனக்கு இந்த விஷயமே தெரியாது என்ன எனக்கு பிரியாணி செய்ய போட்டு இதை தான் சொன்னேன் அது என்ன பிரியாணி செய்யறதான்னு செய்த முடிஞ்சா அப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க அதாவது நான் வந்து உமாக்கு கிஃப்ட் என்ன வந்து அந்த கிஃப்ட் பேக்கர் இருக்கா அங்கே இருக்கு முதலாவது ஒவ்வொரு விஷயங்கள் நானும் யோசிச்சு பார்த்து தான் வேண்டினான் மேடம் முதலாவது இது உங்களுக்கும் காட்டில் நான் இது வந்து பார்த்தா கடைசியாக ட்ரெண்டிங்காக வந்த டிசைனாக கறக்காதான் சொல்லி சொன்னாங்க தங்கத்தான் எடுத்துட்டு வந்து பார்த்து நான் தங்கம் விற்கிற விலைக்கு தங்கம் வேண்டியலாது அதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருக்கா பட் முக்கியமான விஷயம் அவர்கிட்ட வேண்டியே கேட்டுறான் அண்ணா மாற்றலாம் உண்டு ஒரு கதைக்கு இது பிடிக்காட்டி இது விலையும் கொடுத்தான் ஒரு கதைக்கு பிடிக்காட்டி நமக்கு பிடிச்ச டிசைன் வேணும் தானே அப்போ அதையும் கேட்டு நம்ம ஓமர் சொல்லி சொன்னவர் ஃபைன் செலெக்ஷன் நல்லா இருக்கா ஓகே இந்த கலர் உடுப்பு இருக்குல்ல அப்போ அதுக்கு போடலாம்ட்டு ஒரு மெரூன் கலர் மாதிரி அப்போ அதுக்கு போடலாம்ட்டு தான் வேண்டினான் மற்றது வந்து இது ஜூஸர் இது என்ன பண்ண பார்ப்போம் தெரியும் பிள்ளைக்கு சாணாக்கு சாப்பாடு தீர்த்து தொடங்கியாச்சு அப்போ அவாக்கு வந்து ஏதாவது பழங்கள் ஏதாவது ஜூஸ் போட்டு கொடுக்கணும்னு சொன்னால் அவசரத்துக்கு இப்போ சாட்சி போட்டு கொண்டு விட முடியல எங்கேயாவது போகிறேன்டா எல்லா இடத்துலையுமே ஜூஸ் பண்ணிட்டு கடையில் இல்லை அப்போ அதெல்லாம் நாங்களே நம்மளே ஃப்ரெஷ்ஷாக பழங்கள் மட்டுமே போட்டு கொடுக்கலாம் நோக்கிறதுக்காண்டி உமாக்கு எந்த கிஃப்ட் தருவான் பிள்ளை சாட்டி தருவான் என்ன இது யாருக்கு இது பிள்ளைக்கு வளர்ந்தா அப்புறம் கொடுப்போம் சரி அது போல பிள்ளைக்கு நான் ஷோகேஸுக்கு வைக்கனாலும் கொடுப்பேன் உமாக்கு தர மாட்டேன் தெரியா இதெல்லாம் பிள்ளைக்கு ஷோகேஸுக்கு வைக்க கொடுக்குறேன் சரி மற்றது இது வந்து ஜூஸ் இதுக்கு வந்தாங்க இது பிள்ளைக்கு பிரியோசனம் பண்ணால் வேண்டினான் உமாக்கு பிரியோசனப்படாது அப்படியும் சரி நீர் போட்டு குடிக்கலாம் குடிக்கணும் அப்போ அதான் தந்து தெரியா அது சாட்சி போட்டு பார்க்கலாம் அதான் ஒரு முக்கியமான விஷயம் கரண்டில் டைம் இது அடிக்க வேண்டாம் உமாக்கு எங்கேயாவது குழப்பம் செய்ய இந்த கோழி விழுந்து போட்டு இதான் அடிதான் இந்த பிரேமுக்கே வருது இல்லை இந்த கூட இந்த சைஸ் இருந்தால் தாத்தா கூட இது வந்து சைனா கூட தாத்தா கூட வந்து கலர் கலராக கிடக்குற அந்த மஞ்சள் இந்த சிவப்பு அப்படின்ற கலர் அதான் அப்போ இது பூட்டன் கூட அப்போ அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கு இதுக்கு ஒரு பேக்குமே இருக்கு இந்த இதுவும் பிள்ளைக்காண்டி தான் இப்போ நான் சாதாரணமாக சின்ன கூட எல்லாமே ஒரு ஆள் தான் போகலாம் அதுக்குமே நினைஞ்சிடுவோம் பிள்ளையோட போயக்க நீர் நினைக்கக்கூடாதானே நீர் பாவம் தானே நினைக்கக்கூடாது விளங்கினா சரி இல்லை இப்போ ஒரு கதைக்கு எங்கே வழியில் போகிறோம்னு சொன்னால்
2 பேரும் நினைக்கக்கூடாது. நீர் நினைக்கக்கூடாது, பிள்ளை நினைக்கக்கூடாது தெரியுமே. முன்னே ஒரு பாசம் இருக்கு. ஏண்டா நீ கொஞ்சமாக தருமன் வந்து பிள்ளைக்கு மேலே கொஞ்சம் வந்துடு. அந்த ஒரு காரணத்துக்கு அப்படின்னு பாடிக்கு அந்த ஒரு காரணத்துக்காண்டி இந்த கூட பெருசு பண்ணேன். இது வந்து சைனா கூட துறவமேன். உங்களுக்கு காட்டி பண்ணிக்கிறேன். இதில் காட்டணும் வச்சிக்கிட்ட இப்படி தாண்டிட்டு இதில் பட்டன் ஒன்று இருக்கு. இது வந்து நல்ல ஹெவியாக இருக்கு. இந்த சாதாரண அங்கே அந்த கூட இருக்குல்ல, அது வந்து கொஞ்சம் இது மாதிரி பலப்பில்லா மாதிரி. இது என்ன காத்துக்கும் இது கொஞ்சம் தாங்கும். கொண்டு போறதுக்கு தலைமை கொண்டு அதுதான் இது என்ன பிடிச்சிட்டு போகிறேன். அது பிள்ளைய வச்சு கொண்டு இல்லை இது இதோட இன்னொன்று இருக்குது. லைட் வெயிட்டாக இருந்தது, பாரம்பரியமாக இருந்தது. ஆனால் அது கனகாலம் பாதிக்காது. அது காற்று வந்து கொஞ்சம் பயம். இது கொஞ்சம் சேஃபாக இருக்கும்னு சொல்லி போட்டு இந்த கூட பண்ணாங்க. இது பிறந்த நாள் பரிசுவாக இருக்கு. சரி, வேறு என்ன பரிசுமாக்கு தந்தேன் வேறு? அதான் அது அடுமா இப்போ நீர் தான் என்ன நீரே உமக்கு சூனியம் வைக்கிறேன்னு சொல்கிறது தான் கடைசி சொல்கிறேன். ரெண்டு இது வந்து கிரிக்கெட். இவாக்கு வந்து கிரிக்கெட் பிடிக்கும். அதுலேயும் இந்த கிரிக்கெட்டில் இது அன்றைக்கு சொன்னி ஞாபகம் இருக்கா, இந்த போல் மாதிரி வர்றது பிடிக்குமாண்டு. அப்போ அதால் தேடி எடுத்து நான் அதுவும் ஒயிட் கலர் கிரிக்கெட் அது இன்னும் பிடிக்கும் இல்லை எனக்கு. அதான் ஒயிட் கலர் கிரிக்கெட் வேணான். மற்ற வந்து இது வந்து குனாஃபா சாக்லேட் தான். இது வந்து சும்மா வேணா ஏன்டா பாராக்களை கொடுக்கணும். நானே எனக்கு கிஃப்ட் பண்ணது மட்டும் கிஃப்ட் பண்ணது எல்லாமே உமாக்கு எல்லாருக்கும் உமாக்கு தர மாட்டேன். பிள்ளைக்கு வந்து எல்லாருக்கும் பயன்படுறேன். இது நானும் சாப்பிட்டு பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. சரி அது அப்படி சாப்பிட வேண்டியல நான் வேண்டியாச்சு. இவ்வளோ தான் நமக்கு தந்தேன் கிஃப்ட். பிடிச்சிருக்கா கிஃப்ட்? என்ன எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். அதுதான் பார்த்து சாப்பிட்டு பார்க்க கடைசி சாப்பிட்டும் பார்க்க முடியல. என்ன பியும் சாப்பிட்டு பார்ப்போம். ஒன்றுமே தெரியல எனக்கு. பிரியாணி அந்த சாப்பாடு அதை பற்றி சொல்லவும் பண்ணுவான். விடிய எத்தனை மணிக்கு தொடங்கினீங்க? அது பின்ன பிள்ளையோட என்ன இல்லை அதான் எத்தனை மணிக்கு தொடங்கினீங்க? எத்தனை மணிக்கு? 8:30 9 10 11 தொடங்கினது. சாப்பிட்ற டைமுக்கு தான் சாப்பாடு செய்ய தொடங்கினது. முடிஞ்சது 3:30 3:30 ஏதோ. அவ்வளோ வெரைட்டி இருக்கு. மழை பிள்ளை கிடைக்கிற பிள்ளைகளை பார்க்கணும் அப்படி நிறைய விஷயங்கள். அப்போ எல்லாம் முடிஞ்சு நன்றியா. சாக்லேட்டா நல்ல வாசம் இருந்தா நீ உடைச்சி தர டொஃபியா சாக்லேட் எனக்கும் தெரியல. உடைச்சி அம்மாக்கு உடைச்சி தரேன் வந்து அம்மாவுக்கு திருப்பி தெரியல. நான் என்ன உரையில போனதுக்கு உரையில என்னன்னு இதுன்றது கவர் தான் பெருசாக இருக்கு. குனாஃபா சாக்லேட் ரெண்டு கிடையாது பார்ப்போம். அடிபடுதா? குனாஃபா சாக்லேட் இல்லை, குனாஃபா டாஃபி. அளவுக்கு அந்த இது வேறு தான் டேஸ்ட். இது சாப்பிடக்கன்னா சின்ன வயசில் ஒரு கேரமல் டாஃபி மாதிரி 5 ரூபாயோ 10 ரூபாய் பண்ணி சாப்பிட்றான். வெளியாகவே டேஸ்ட் தான் வருது. உள்ளுக்கு மட்டும் குனாஃபா அந்த டேஸ்ட் வருதுண்ணா. ஓகே இவ்வளோ தான் இருக்கு. அப்போ இதெல்லாம் எனக்கு பிடிச்சிட வேணும். நான் வச்சுட்டு போ பாடிக்கு. சரி, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வரேன். இப்போ பிரியாணி சாப்பிட்னாங்க. அந்த பிரியாணி செய்த வீடியோ இருக்கும், போட்டுக்கணும், பார்த்துக்கணுமா. சரி, இப்போ பார்த்துருப்பீங்க பிரியாணி செய்ய எடுக்கல நாங்கள் வீடியோ. ஸோ இதை நான் முடித்தாப்போ சாப்பாடு போடைக்கு மட்டும் தான் எடுத்து நான் சாப்பிடைக்கும் எடுக்கலை. என்ன வேணும் இன்னைக்கு எடுக்கல. ஒரு வெக்கமாக இருக்கு எனக்கு. இப்போ மக்கள் வீடியோக்கு வைக்க மாதிரி எனக்கு உங்களோட எங்கே எனக்கு வைக்கும். சரி, அப்போ பிரியாணி எடுத்தோம். பிரியாணி நல்லா தான் இருந்தேன். பிரியாணி நல்லா இருந்தது. அந்த சிக்கன் ஈரல் டெவில் வச்சோம் அது சொல்லல. இந்த கோழி ஈரல் இருக்கு தானே வளம் என்ன சொன்னாங்க. ஒரு பகுதியில் இந்த ஃபார்மசி பதில் ஒரு கடை ஒன்று இருக்கு. அங்கே வந்து கோழி ஈரல் மட்டது அந்த இதெல்லாம் போட்டு ஒரு டெவல் மாதிரி வைப்பாங்க. நல்லா இருக்கும். சரி, இன்றைக்கு வேணும் இறைச்சிக்கு இந்த டெவல் கொஞ்சம் மிஞ்சி இருந்ததுண்ணே.
சரி ஈரல் கொஞ்சம் மிஞ்சி இருந்தது. அப்போ எனக்கு வந்திருந்தேன் அப்போ தனி உண்டாச்சு சரி ஒன்று செய்ய சொல்லியிருந்தாங்க. அதுவும் நல்லா இருந்தது. டிஷ்கான நாங்களும் புதுசாக செய்து அரைச்சி சாப்பிட முடிச்சிட்டோம். பிரியாணி நல்லா இருந்தது. ஒரு 100க்கு நான் ஒரு 80 மார்க்ஸ் கொடுப்பேன். என்ன அப்படி சொன்னதான் அடுத்த கட்ட இன்னும் கொஞ்சம் அவன் போன ஒரு 80 வந்து 90 கொடுக்கணும், இன்னும் கொஞ்சம் கூட செய்வேன். அந்த ஒரு இதுக்காண்டி 100க்கு ஒரு 80 கொடுக்கலாம். சிக்கன் 65 செய்த வாமியா அது சுட சுடவே சாப்பிட்டாச்சு. அதெல்லாம் வீடியோ நான் தான் எடுத்துருப்பேன். யார் சாப்பிட்டது டேஸ்ட் பார்த்து உப்பு பாருன்னு சொல்லி சொன்னேன். ஒன்று தானே உப்பு பார்க்கறது. அது நல்ல வேறு டேஸ்ட்டாக இருந்துச்சு. அடுத்து அந்த கத்திரிக்காய் பச்சடி அது நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஓகே. நான் ஒரு ஃப்ரைமு சொல்ல மாட்டேன், மற்றது இல்லை. பார்க்கலாம் என்ன சொன்னப்போ சொல்லு, நீ சொல்லு. சொல்லில புரிய 80 அப்போ இன்னும் கொஞ்சம் நீ அடுத்த என்ன ஏன் குறை வந்தது, இன்னும் குறை சொல்லி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக செய்வேன். இப்போ நான் 100க்கு 100 கொடுத்தேன்னு சொன்னால் ஓகே இப்படி வைப்போம்னு சொல்லி அப்படி செய்வேன். குறைச்சி சொன்னால் தான் அடுத்தது இன்னும் கூட செய்வேன். சரியா சம்பவம் கடைக்காரரோட எனக்கு தான் மோசமாக இருக்கு. சரி கடைக்காரர் கஜி 9 நம்ம 8 தான் கொடுப்பேன் நான் இந்த பிரியாணிக்கு. யார் செய்தாலும் இந்த பிரியாணி 8 தான். சரியா போய் சரி அதெல்லாம் முடிஞ்சது. சாப்பிட்டுட்டு அப்படி வந்தாங்க, வீட்டை வந்தாங்க. இப்போ என்ன சொன்னால் முக்கிய விஷயம் சொல்லப்போம். இன்றைக்கு நீர் போட்ட பிளான் சமைச்சிட்டு வீட்டே இருக்கிறது. நான் போட்ட பிளான் என்ன தெரியுமா, இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த கடைக்காரர்கிட்ட இல்லாமல் ஒரு கேள்வி கட்டினான். இந்த கேள்விக்கு அவையால் பதில் சொல்ல முடியாமல் போயிட்டு இந்த கேள்வின்னு சொல்லி வீடியோ பார்க்க உங்களுக்கு தெரியும். சரியா சரின்னுட்டு நானும் பிளான் பண்ணிவிட்டு இவா என்ன சொல்லி வாக்கள் கிஃப்ட் அது வீடியோவில் வேறு. அப்புறம் சரியானுட்டு சொல்லி வாட்ட நான் ஒன்று சொல்லல வந்துட்டு நான் போட்ட பிளான்டா. சரி அடுத்த நாள் பர்த்டே ஆண்டு வெளியில் எங்கேயா கூட்டிகிட்டு போய் ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். நமக்கு ஒரு கிஃப்ட் ஏதாவது ஒரு கிஃப்ட் வந்து இல்லை உம்மோட போய் உண்மையை கூட்டிகிட்டு போய் உமக்கு பிடிச்ச மாதிரி கிஃப்ட் ஒன்று வேண்டி தரணும்னு யோசிச்சினேன். எனக்கு ஒரு ஐடியா வரையில அப்படி யோசிச்சினேன். அப்படி யோசிச்சுட்டு நானும் பிளான் பண்ணிவிட்டு வருவாண்டு பார்த்து பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்தது 5 மணி 5:30 தான் வெளிக்கிட்டவா. அது மங்க விட்ட வரைக்க அந்த டைம் மழை வரதும் இங்கே வெளிக்கிட்டு பள்ளியோட விடவும் போகவும் இல்லாது. நான் போட்ட பிளான் என்னவோ நீர் போட்ட பிளான் என்னவோ உன்னோட கிஃப்ட் அணியாக போட்டுது. நான் ஒன்றும் செய்யலாது. ஒன்றுமே இல்லை கிஃப்ட். இப்போ உம்மளை கூட்டிகிட்டு போய் உமக்கு பிடிச்ச ஒன்று எடுத்துடணும்னு யோசிச்சினேன். கடைசியாக கிஃப்ட்டும் இல்லை, நானும் போயில, வெளியிலையும் போயில. என்ன செய்யறது? இதை பார்த்துட்டு அடுத்த வருஷம் யோசிக்கும். அடுத்த வருஷம் ஒரு பிளான் பண்ணக்கூடாது. சரி பிரியாணி அடுத்த நாள் அப்போ அந்த ஃப்ரீயாக இருந்தால் நான் கொண்டு கொண்டு வந்துருப்பேன் கிஃப்ட். அதனால் கிஃப்ட் எல்லாம் வந்து ஓட்டிருந்தேன். சரியா சாரி மன்னிச்சு கொண்டு. அதான் அதெல்லாம் நிற்கிறேன் குறிப்பாக. இவா அதெல்லாம் கேட்டால் நமக்கு என்ன வேணும் என்ன கிஃப்ட் வேணும்னு சொல்லி கேட்டான். இவா சொன்னால் ஒன்றும் வேணாம். அப்போ சரி நானாக ஒன்று படுத்தணும்னு பார்த்தா எனக்கு ஐடியா வருது இல்லை. இப்போ என்ன செய்யணும் நம்ம கேட்டு வெளியில் போவோம் ஐயா பிளான் பண்ணது. கடைசி அதுவும் இல்லை போட்டு சொதப்புள்ள முடிஞ்ச பிறந்த நாள் என்ன. சரி நீர் சொல்லு என்ன கேள்வியாக இருக்கும் அது? என்ன கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம்டா? இல்லை என்ன கேள்வி கேட்டிருப்பேன் நான். ஒருத்தருக்கு பதில் தெரியலையோ? இல்லை கேள்வியை கேட்டால் நான் சொல்லலை. கேள்வி இந்த வீடியோவில் பார்த்துட்டு நீர் உம்மா டைரியிலேருந்து கமெண்ட் பண்ணுறேன். சரியா கமெண்ட் பண்ணி அந்த கேள்விக்கு பதில் நீரே சொல்லணும். சரியா பார்க்குறாங்க நீங்கள் கொமெண்ட்ஸில் சொல்லுங்க. கொமெண்ட்ஸ் போட்டிருக்கா இல்லையான்னு சொல்லி உங்களோட பொறுப்பில் வர்றேன். கேள்வியை நீ கேட்டால் நான் சொல்லிட்டு போவேன். அதான் சர்ப்ரைஸ். பர்த்டே அனுப்புறது கிஃப்ட் தான் சர்ப்ரைஸாக கொடுக்க முடியலை. இந்த கேள்வி நான் மட்டும் சர்ப்ரைஸாக வச்சுருக்கேன். சரியா வீடியோ இந்த வீடியோ நாளைக்கு வரும். நாளைக்கு பார்த்துட்டு சரியா விடுகதையில் கேள்வி தான். அந்த கேள்விக்கு பதில் நீ தான் சொல்லலாம் பதில். சரியா அந்த கேள்விக்கு பதில நீர் நாளைக்கு கொமெண்ட்ஸில் போடுறீங்க. சரியா அதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் அதை பற்றி விவரங்கள் ஏதாவது உங்களுக்கு சொல்லிக்கோறேன். சரியா கேள்வி கேள்வி நான் வீடியோவில் பேர் நாளைக்கு 8 மணிக்கு வரும். என்ன உண்மை கேள்வி அதான் சொல்கிறேனே. கேள்வி நமக்கு நாளைக்கு 8 மணிக்கு வரும். அதை பார்த்துட்டு நீங்கள் பர்சனலாக என்ன சொன்னாலும் பரவாயில்ல, கொமெண்ட்ஸில் போட்டாலும் பரவாயில்ல. நான் பின் பண்ணிடுவேன் கொமெண்ட்ஸ். சரி என்னோட கொமெண்ட்ஸில் நாளைக்கு போடுறேன். ஓகே பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நீ தான் பதில் சொல்லலாம். அதான் இந்த கேள்வி தயவு செய்து பார்க்க நீங்கள் கொமெண்ட்ஸ் போடாட்டி அடுத்த வீடியோ வாங்க வரைக்கும் களி ஊற்றுங்க கொமெண்ட்ல. அப்படிலாம் செய்ய மாட்டேன். என்னதான் களி ஊற்றினோம்
தம்பி நீ பயப்படுத்துறேன் சொல்லு. ஓ இங்கே ஒன்று நான் கதைக்கிறேன் நீ சரியா? கேள்விக்கு பதிலாக நீ கேள்விக்கு நாளைக்கு தான் சர்ப்ரைஸ். டே சர்ப்ரைஸாக கிஃப்ட் தர வலிக்கணும். அதை தான் தர முடியாது போட்டுது. இது நான் சர்ப்ரைஸாக தான் சரியா? ஒரு கேள்வின்னு சர்ப்ரைஸ் ஆகும். அது அப்படி சர்ப்ரைஸ் ஆகும் அந்த கேள்விக்கு சரியா? சரி கணக்கு கதைக்காங்க வீடியோ முடிப்பேன். டைம் 14 நிமிஷமாக கழிச்சு நிற்கிறோம் நாங்கள். கேள்வி நாளைக்கு வரும் சரியா? ஓகே சரி அவ்வளோதான். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறோம். எப்படி நாங்கள் வீடியோ நிப்பாடுவோம் வேணா. நிறைய பேர் கமெண்ட்ஸில் எங்கள் மெசேஜ் பண்ணுங்க, எங்கள் பிள்ளையை காட்டுறீங்களே இல்லை பிள்ளைங்க ஃபோட்டோவை காட்டுறீங்கன்னு சொல்லி பிள்ளைங்க முதலாவது பர்த்டே வரைக்கும் காட்டுறோம் வேணா. காட்டுவோம் அப்போ நீ தான் சொன்ன உம்மண்ட அனுமதியோட தான் பிள்ளையை காட்டுவோம். இல்லை நாங்கள் பிளான் பண்ண 2 பேருமே முதலாவது ஒரு வயசு கலைஞ்ச அப்புறம் காட்டுவோம் என்ன அப்போயே காட்டுவோம் சர்ப்ரைஸாக. எனக்கு எனக்கு கேட்டீங்க நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நான் கேட்குறாக்களுக்கு என்ன சுகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விடுறது ஒரு சந்தத்தில் காட்டுறோம்னு கட்டாயம். சரி மற்றது முக்கியமான விஷயம் நான் போஸ்ட் போட்டேன். நமக்கு வாழ்த்துக்கள் நம்ம காக்காக்கெல்லாம் என்று சொல்லி ஸ்டேட்டஸ் அதெல்லாம் போட்டேன்னா நிறைய பேர் வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருங்க. வாழ்த்துக்கள் தெரிவிச்சார் அத்தனை உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. மனமையா சொல்லி சொல்லி பழகி அதான் இந்த தீபாவளி அதில் காய்ச்சி பழகி. சரி நீ சொல்லு. அதான் விஷ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ஓகே நான் தான் எந்த சோஷியல் மீடியாலாம் போட்டேன் நான். அப்போ எனக்கு தான் நானும் நன்றி சொல்ல வேண்டிய ஒரு தேவை ஒன்றுக்காக சொல்லி போட்டேன் நான் உங்களுக்கு. சரியா? சரி ஓகே சி யூ டாட்டா பாய் 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 கட்டிடும் பாய் கட்டிடும் பாய். இந்த வீடியோ முடிஞ்ச அப்புறம் என்ன கேள்வி என்ன நாயக்கப்படுத்துறேன் சொல்ல மாட்டேன்னு சொல்லி போட்டேன். வீடியோ முடிஞ்சதானே சொல்லுங்க. சொல்ல மாட்டேன். இந்த வீடியோ போடுவேன் கேட்கக்கூடாது. ஓகே